அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பண்பு நிறைந்த சிம்ம ராசி கோள்களின் அரசனும் பிரபஞ்ச சக்திக்கு மூல ஆதாரமாய் விளங்குவதும் ஆத்ம காரகனும் பிதுர் காரகனுமான தசதிக் பிரகாச சுடர் ஒளி போல் சூரிய நாராயணின் ராசி உங்கள் ராசி இந்த சிம்ம ராசி. அப்படியாப்பட்ட உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். எந்த ஒரு செயல்களையும் தெளிவாக நிறைவாக செய்ய தவற மாட்டீர்கள். அறிவு பூர்வமாக முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். அதே சமயத்தில் மனதில் தான் என்ற எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். நினைத்ததையே செய்து வருவீர்கள். பிடிவாத குணத்தை சற்று கூட தளர்த்த மாட்டீர்கள். எது பலமோ அதுவே உங்களுக்கு பலகீனம். ஆதலால் உங்களது பிடிவாத குணத்தால் உங்களின் வளர்ச்சிக்கு புகழுக்கு பங்கம் ஏற்படும். குடும்ப நிர்வாகம் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டியதை செய்து சிக்கனமாய் கையாளுவீர்கள். வீடு மனை வாங்க விற்க ஏதுவான மாதம். ஒரு சிலருக்கு பராமரிப்பு புதுப்பித்தல் போன்ற விரயங்கள் உண்டாகும். தைரியமாக எதையும் செய்து கொள்ளலாம் என்ற ஆவலுடன் காணப்பட்டாலும் சில தடைகளும் தாமதங்களும் பல அலைக்கழிப்புகளும் உண்டான பின்னே காரிய பலிதம் ஆகும். எதிர்நீச்சல் கொள்ளாமல் கரையேற முடியாது அல்லவா? அதுபோன்றுதான் பல வகையான அலைச்சல்கள் மூலம் ஜெயம் பெறுவீர்கள். அவை உறுதியாக திடமாக அமைந்து எதிர்கால முன்னேற்ற வாழ்க்கைக்கு பக்கபலமாய் உறுதுணையாய் விளங்க பாடுபடுவீர்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. சகோதர வழிகளில் மனசஞ்சலம், வருத்தம், வீண் விரயம், மனஸ்தாபம் உருவாகும். ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய அசையா சொத்துக்கள் விரயமாகும் அல்லது பாக பிரிவினை உண்டாகும். வியாபாரத்தில் முழு முயற்சிகள் மூலமே லாபம் ஈட்ட முடியும். உடல் உபாதைகள் உண்டாகும். மூட்டுகள், பிறப்பு உறுப்பு, கணுக்கால், இடது கண் போன்றவற்றில் பாதிப்பும், சிலருக்கு அறுவை சிகிச்சைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மாரகஸ்தானம் கண்டகஸ்தானத்தில் இயற்கை பாபர் நீடிப்பதால் கூட்டாளிகள் மூலம் பல இடையூறுகள், ஏமாற்றப்படுதல், பயணங்களில் பொருள் இழப்பு, சிறு சிறு காயம் உண்டாகுதல் போன்றவை நடந்தேறும். பூர்வ புண்ணியம் எனப்படும் திரிகோண லட்சுமி ஸ்தானம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி இயற்கை சுபரும் தனகாரகனும் அறிவுக்கு அதிபதியாகியவர் லாபஸ்தானம் அமர்ந்து சுய வீட்டை பார்ப்பதால் மே மாதம் முதல் குரு அருள் திரு அருள் உண்டாகும்.
உண்டாகும். இதுவரை நீடித்த தன பிரச்சனை நிதானமாக தீரும். சிலருக்கு தந்தை வழி அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஒன்றை இழந்து ஒன்றை அடைவீர்கள். பிள்ளைகளால் மதிக்கப்படுவீர்கள். சிலருக்கு சந்ததி உருவாகும். விவாகம் தடை தாமதங்கள் அகன்று திருமணம் நடைபெறும். திருமணத்தை ஆலயங்களில் நடத்துவது சிறப்பு சேர்க்கும். வீடு மனை வாங்க விற்க ஏற்ற தருணம். கணவன் மனைவி உறவில் அடுத்தவர் தலையீடு இன்றி கவனிப்பது சிறப்பு. அடிக்கடி வார்த்தைகளில் ஏளனமும் குதர்க்கமும் கடைபிடித்தலை தவிர்த்தல் அவசியம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் கௌரவம் வைக்கும். உங்களின் திறமை அறிவு ஆற்றல் செயல்திறன் உழைப்பு இவைகள் நன்கு பிரதிபலிக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு தக்க அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உண்மை உழைப்பு தக்க பலன் ஏற்படும். ஆதாயம் விருத்தி உண்டாகும். கடந்த கால அனுபவங்கள் உங்களது செயல்களுக்கு தக்க பாடமாக அமைந்து எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவதாக அமையும். முன் கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் சற்றே கட்டுப்படுத்திக் கொண்டால் மேலும் உயரலாம். யாரையும் எளிதில் நம்பிவிடாத நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் உங்களுக்கு முகஸ்துதிக்கும் வரட்டு கௌரவத்திற்கும் அடிபணிந்து விடுவதால் விரயம் உண்டாகும். மேலும் உங்கள் ராசிநாதனும் குடும்பாதிபதியும் இணைந்து சத்ருபாவத்தில் நீடிப்பதால் மிகவும் கவனமாக முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். குருவும் செவ்வாயும் சாதகமாக அமைவதால் சிறு சிறு செயல்களில் கூட கவனம் செலுத்தி வருவீர்கள். சுறுசுறுப்புக்கு குறைவு இருக்காது. தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் போட்டிகள் உருவானாலும் தடை தாமதம் கிட்டினாலும் எதையும் எந்த நொடியும் சமயோஜிதமாய் பக்குவமாய் வெற்றி காண்பீர்கள். பொருளாதார தட்டுப்பாடு நீடிக்கும். கனவு தொல்லை மனக்குழப்பம் தெளிவற்ற தன்மை நிழல் போல் இருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறுவதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. கூடுதல் லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மண் மனை வாங்கும் யோகம் ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். கடல் தாண்டி சென்று தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். பயணங்கள் பலன் தரும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் திருமண கனவுகள் நனவாகும். கடமையை சரிவர செய்து பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக வந்து திரும்பிச் சென்ற வரன்கள் இப்பொழுது முடிவாகலாம். வெளிநாட்டில் பணிபுரிவதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு இப்பொழுது பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்ய நீங்கள் எடுத்த முடிவு அனுகூலமாக இருக்கும். அதே நேரம் உடன்பிறப்புகளுடன் இணைந்து புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அந்த வகையில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பழைய பாக்கிகளை தீர்க்க ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் லாபம் தரும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இருந்தாலும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. பெண்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிக விரயம் உண்டு. குடும்ப சுமை கூடும். இந்த மாதம் லட்சுமி விஷ்ணுவை சனிக்கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.